நான் செம அடி வாங்கினேன். அதை என்னால் மறக்கவே முடியாது. அபிராமன் ராமநாதன், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் அகாடமிக்ஸ். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் கார்டு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னா, சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் அப்பா அம்மாட்ட சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் நேராக ரேங்க் கார்டு எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு, அப்பா சைன் பண்ணுங்க, ரேங்க் கார்டு கொடுத்துருவாங்கன்னு. எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஓகே பார்த்துட்டேன்னா நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண போனார். நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் மேலே தூக்கி சைன் பண்ணுங்கப்பா அப்படின்னு. எதுக்காக? அதெல்லாம் சென்டராக சைன் பண்ணுறா, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லை அம்மாவும் சைன் பண்ணோம். அவர் சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. எதுக்கு அம்மாவும் சைன் பண்ணணும், ஒரு இதுதானே இருக்குது அப்படின்னு. இல்லை எங்கள் சார் என்ன சொன்னார்னா, அப்பா அம்மாட்ட 2 பேர்ட்டையும் சைன் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இல்லைடா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்பா இல்லைன்னா அம்மாட்ட சைன் வாங்கிடுவாங்க தான் சொல்லியிருப்பாங்க. அது பாருங்க, உன்னோட அக்காக்கெல்லாம் அண்ணாக்கெல்லாம் சைன் பண்ணியிருக்கேன், யாராவது ஒருத்தவங்க சைன் பண்ணால் போதும்டா அப்படின்னு. நான் சொன்னேன், அப்போனா நீ என்ன பண்ணு அப்படின்னா, நீ 3 காடம் பண்ணிவிடு, அம்மா 2 காடம் பண்ணாங்க. அவர்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் இருக்க, எதுக்கு குவார்டர்லி ஆஃபர்லி எல்லாத்துக்கும் சரி சைன் வாங்குறேன், எனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு. இல்லை எங்கள் சார் அப்படி தான் வாங்கிட்டு சொன்னார், அப்பா அம்மாட்ட சைன் வாங்கிட்டு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன், பண்ணுங்கன்னு. எங்கள் அப்பா ரேங்க் கார்டு எதுக்கு, என்னத்துக்கு, அக்காலாம் எப்படி பண்ணாங்க எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, நான் கேட்கவே இல்லை. எங்கள் அம்மா அங்கேருந்து உள்ளே சமைச்சிட்டு இருந்தேன், அங்கேருந்து குரல் கொடுத்தாரு. அவன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுருக்கேன், நாளைக்கு சீனிவாஸ் சாரை அவனே ஃபேஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி விட்டாங்க. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா 3 தான் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்து எங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டே சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையில் எனக்கே ஒரே குஷி, பார்த்தியா நான் எப்படி எங்கள் அம்மா அப்பாட்ட எந்த அடியுமே திட்டுமே வாங்காமல் நான் சைன் வாங்கிட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு. நிறையா பசங்களாம் எங்கள் அப்பா அப்படி அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சு உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு. சீனிவாஸ் சார் வந்தார், அவர் தான் எங்களோட கிளாஸ் டீச்சர். எல்லாரும் ரேங்க் கார்டெலாம் எடுங்க, யாரெல்லாம் வாங்கி வரல தனியாக நில்லுங்க, யாரெல்லாம் சைன் வாங்கிட்டு தனியாக நில்லுங்கன்ட்டார். நான் தான் ஃபர்ஸ்ட் ஏபி இல்லையா, அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு, என்னடா இது 5 சைன் வாங்கி வந்துருக்கேன் அப்படின்னாரு. மாமா மம்மி எதுவுமே சொல்லி, அவங்க அப்பா அம்மா எதுவுமே சொல்லலையா அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இல்லை சொன்னாங்க. அதாவது என்னன்னா, போய் 5 வாங்க வேண்டாம், 1 போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்படியே 5 வாங்கி வந்தேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் தானே வாங்கிட்டு சொன்னீங்க, அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு சொன்னீங்க, அதனால நான் அப்பா அம்மாட்ட வாங்கி வந்துட்டேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிடுது. வச்சு வெளுன்னு ஒரு 10 நிமிஷம் வெளுத்துட்டாரு. என்ன வெளுத்துட்டு அவங்க ஆல்ரெடி உங்க அக்கா அண்ணாக்கெல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்றதை கேட்கறது அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது செம்ம அடி. இது இந்த ஸ்டோரி எனக்கு எப்போ யார் ரேங்க் கார்டு வாங்கிட்டு வந்தாலும் இப்போயே எனக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் வரும், நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி காம்படிஷன் ஹியூமன் டு ஹியூமன் தான். அதாவது நீங்கள் ஒன்றத்தை படிச்சிருப்பீங்க, வேற உங்களை கொஸ்டின் கேட்பாங்க, அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு நீங்கள் இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணுறீங்க. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏஐ வச்சு கொஸ்டினை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி ஏஐலேருந்து ஆன்சரும் பண்ணுறாங்க, எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ யார் காம்படிஷன்னா ஹியூமன் டு ஹியூமன் கிடையாது, ஏஐ வெர்சஸ் ஹியூமன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்னென்னா, எதையாவது ஒன்றத்தை மேம்போக்காக படிச்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி டீப் டைவ் எவ்ரி டாபிக். ஸோ யூஸ்